அன்பு நண்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையோடு இணைந்து வாழுதல். இயற்கையோடு இணைந்து வாழுதல் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ இயற்கையோடு இணைந்து வாழுதல்னால் என்னங்க? சரி, இயற்கை என்றால் என்னங்க? இயற்கை என்பது நம்முடைய கொலோக்கியல் லாங்குவேஜில் எடுத்துக்கிட்டாக்கா, மரம், செடி, காடு, இயற்கையாக இருக்கின்ற இந்த நீர், அருவி, மலை, முகடு, இந்த மாதிரி இருக்கின்ற இடங்களோட நாமளும் இந்த சயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த இயற்கையோடு அப்படி இணைந்து வாழ்தல் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஆனால் இது ஆன்மீக பாதையில் வரும்போது இது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இயற்கையோடு இணைந்து வாழ்தல்னா, இப்போ மரம், செடி, கொடி அதெல்லாம் இயற்கை அப்படின்னா, அப்போ மனிதர்கள் இயற்கை இல்லையா? மனிதர்களும் இயற்கையாக தானே உருவாகியிருக்காங்க. மிருகங்களும் இயற்கையாக தானே உருவாகியிருக்கு. இது யாராவது புதுசாக உருவாக்குனாங்களா? அப்போ மனிதனோடு மனிதன் ஒரு பாண்டிங்கோட இணைந்து வாழுதல் அப்படின்றத எடுத்துக்கலாமா அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நம்ம என்னென்னா, ஒவ்வொருத்தருடைய மூலத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ மனிதன் என்றால் ஒரு உருவாக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நான் உருவாகி வந்திருக்கிறேன். நான் ஒரு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, அப்படியே போய் அந்த செடிக்கிட்ட கேட்குறோம். செடியே, நீ என்னப்பா, நீ ஒரு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சரா, நீ இயற்கைன்னு உன்னை சொல்கிறாங்களே என்ன அப்படின் போது செடி என்ன சொல்லுதான், நான் இயற்கை கிடையாதுங்க, நானும் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து தான் நான் உருவாகி வந்திருக்கிறேன், நானும் ஒரு பர்மனண்ட்டு கிடையாது. இங்கே நீங்கள் வேணால் அந்த மலை, அந்த நீர், அருவி அதுங்கிட்டலாம் போய் கேளுங்க அப்படின்னு. சரின்ட்டு மலைக்கிட்ட போய் கேட்குறோம். மலையே நீ இயற்கைன்ற சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டால் மலை என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை, நான் ஒரு பர்மனண்ட்டான விஷயம் கிடையாது, நானும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, இல்லை 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக உருவானவன் தான், எனக்கு ஒரு ஒரு பர்மனண்ட் ஒரு விஷயம் கிடையாது, நானுமே உருவாக்கப்பட்டவன் தான், அதனால் அது இயற்கை கிடையாது. இயற்கை அப்படின்னா அப்போ என்னங்க தோணுதுன்னு பாருங்கள். சரி, பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய நீர், நிலம், காற்று, ஆகாயம் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கும்போது இதே பதில் தான் வருது. என்னன்னா, கால வித்தியாசங்கள் வரலாம். இது 1,00,000 ஆண்டுகள், இது 1,00,00,000 ஆண்டுகள், இப்படி காலங்களுக்கு முன்னாடி உருவானதுன்னு சொல்லாமே ஒழிய, ஆனால் அதுதான் ஆதியாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை. அப்போ இயற்கை என்பது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ எப்பயுமே இருக்கிற விஷயம் எது தான் அப்படின்னு இதுங்களை எல்லாத்தையும் தள்ளிட்டு பார்க்குறோம். எதெல்லாம் இயற்கை இல்லையோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு பார்க்கும்போது அங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதுவுமே இல்லாத ஒரு தன்மை தான் அங்கே வெளிப்படுதுங்க. அந்த எதுவுமே இல்லாத தன்மை எப்பயுமே இருக்குது, இப்பையும் இருக்குது. ஸோ அதிலிருந்து தான் எல்லாமே உருவாகி வந்திருக்குது அப்படின்றது தான் அந்த உண்மையை நீங்கள் தோண்டி பேக் சைடில் போய் ஒன்றுத்தையாக விசாரிக்கும் போது தெரிய வருது. அப்போ எதுவுமே இல்லாத ஒன்று தான் எல்லாமா இருக்கின்ற பொருளாக மாறி இருக்கு அப்படின்ற ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அப்போ நீங்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்தல்
அப்படின்னா அப்போ எது வருது அங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எதுவும் இல்லாத தன்மை எப்படி வந்து ஒரு எந்த ஒரு அசைவும் இன்றி அங்கே ஒரு மௌனமான சைலன்ஸ் நிலவுகின்ற இடமா இருக்குது. அந்த சைலன்ஸ் கூட வந்து அந்த ஒரு எதுவும் இல்லாத தன்மையிலிருந்து தான் வெளிப்படுது. அப்போ எந்த தன்மையிலும் சேராது இருக்கின்ற அந்த ஒரு நிலையை தான் வந்து நாம் வந்து இயற்கை அப்படின்றோம். ஸோ இது எல்லாமே எதில் இருக்குது, நம்ம உருவாக்கின பொருள் எல்லாம் எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய கேலக்சியிலேருந்து எல்லாமே எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஏதுமற்ற தன்மையில் ஒரு தெளிவான கிறிஸ்டல் கிளியர் அந்த ஒரு விஷயத்தில் தான் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, எப்படி வந்து இயற்கையோடு நம்ம இணைந்து வாழுதல் அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நாம் வந்து என்னெல்லாம் செய்கிறோம், அப்புறம் அது ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. என்னென்னலாம் நம்ம காலையில் எழுந்தவுடனே யோசித்தோம், என்னென்ன பண்ணணும் இன்றைக்கி அப்படின்றத யோசிக்கிறோமா இல்லையா? அப்புறம் நைட்டு படுக்கும்போது நீங்கள் என்னென்னலாம் யோசிச்சிங்களோ அதை எல்லாமே நடத்தி முடிச்சிட்டிங்களான்னு ஒரு டிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னெல்லாம் நீங்கள் யோசிக்காதது நடந்தது அப்படின்றதையும் எழுதி பாருங்கள். முதல்ல நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே இதெல்லாம் செய்யணும், நம்ம இங்கே எல்லாம் போகணும், இந்த விஷயங்களை முடிக்கணும், இந்த வரவு கிடைக்கணும், இந்த விஷயத்தை நம்ம வந்து செலவு பண்ணணும், இந்த மாதிரி நிறைய காலையில் எந்திரிச்சோடனே ஒரு திட்டம் போடுவோம். அந்த திட்டங்கள் எல்லாமே அந்த நைட்டு செக் பண்ணி பார்க்கும்போது நடந்துதா அப்படின்றத பாருங்கள். அடுத்தது திட்டமிடாமல் என்னென்ன நடந்திருக்கோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுங்க. ஒரு வாரம் இதை பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில் கேட்டகரி ஏ நான் திட்டமிட்டது, கேட்டகரி பி திட்டமிட்டலாம் நடந்தது, கேட்டகரி சி திட்டமிடாமல் நடந்தது. இதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திட்டமிடாமல் நடந்தது தான் நிறைய பர்சன்டேஜாக இருந்திருக்கும். இந்த திட்டமிடாமல் நடந்த விஷயம் வந்து ஒரு இன்பம் தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கலாம். எதிர்பாராமல் எனக்கு வந்து இன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லாமல் ஒரு பாட்டு கிளம்பி வந்துட்டார்ப்பா அப்படின்னு நம்ம வந்து அவர் மகிழ்ச்சியாக நம்ம ஃப்ரெண்டை வரவேற்கிறது ஒரு பக்கம். அந்த மாதிரி துக்ககரமான நிகழ்ச்சிகளும் எதிர்பாராமல் நடக்குது. திடீர்னு எதிர்பார்க்காம ஒருத்தர் பைக்கில் போகிறாரு, சடனாக ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, அங்கே வந்து அவருக்கு ஒரு எலும்பு முறிவோ ஏதோ ஒன்று நடக்குது. இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நடந்திருக்கு. அப்போது இயற்கையில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். அதாவது இன்றைக்கு இருக்கின்ற வாழ்க்கையை நான் இயக்குகிறேனா அல்லது ஏதோ ஒன்று இயக்குகிறதா? இதுதான் வந்து நம்மளுடைய கொஷின் மார்க். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வாரன்றதை நீங்கள் ஒரு 15 நாள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்லை ஒரு மாதத்தினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ கூட எடுத்து பாருங்கள். எதெல்லாம் வந்து நடந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம திட்டமிட்டு நடத்தின விஷயங்கள் வந்து குறைவாக இருக்கிறது. ஆனால் திட்டமிடாமல் நடந்த விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கின்றது. ஸோ அந்த திட்டமிடாமல் இருக்கின்ற விஷயங்கள் தான் அதிகமாக நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த திட்டமிடாமல் எப்படி வந்து நமக்கு இதெல்லாம் நிகழுது, அதை நம்ம கொஞ்சம் விலாவரியாக யோசிச்சுக்கணும். நம்ம யோசிச்சே பார்க்கவே இல்லையே, இல்லை நம்ம போகணுன்னே நினைக்கவே இல்லையே, ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோமே. அந்த மாதிரி இந்த விஷயங்களை யோசித்து நீங்கள் பார்க்கும்பொழுது என்ன நடக்கும்னா,
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுடைய திட்டமிடல் ஒரு 25-30% நிறைவேறி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து மீதி இருக்கிற 70% வந்து அதுவாக நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போது இதில் தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஏதுமில்லாத ஒன்று தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதும் இல்லாதது அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அறிவுக்கு அது ஏதும் இல்லாததாக தெரியுது, அவ்வளோதான். இப்போ இந்த மைக்ரோஸ்கோப்பு, இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால் வந்து இந்த பாக்டீரியாவையோ இல்லை இந்த வைரஸ் கிருமிகளையோ நம்மளால் வந்து வெறுங்கண்களால் பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்த பிறகு அந்த வைரஸ் கிருமியிலே 2 வகை கிருமி இருக்குதுன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. டிஎன்ஏ வைரஸ்ன்றாங்க, ஆர்என்ஏ வைரஸ்ன்றாங்க. இப்போ இதெல்லாம் இருக்குதுன்றத நம்ம இந்த 2 எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பெல்லாம் இல்லாத ஒரு நேரத்தில் நம்ம வந்து என்ன நினச்சிருப்போம்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வைரஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் கற்பனையில் கூட பார்த்துருக்கவே முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. அது மாதிரி இந்த மைக்ரோஸ்கோப் வர்றதுக்கு முன்னாடி இந்த பாக்டீரியா கிருமிகள்லாம் இருக்குது அப்படின்றத கற்பனையிலையும் நினச்சிருக்க முடியாது. அதே மாதிரி இப்போ இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஆட்டம்னு ஒன்றத்தையே கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஆட்டம் நம்ம கண்ணுக்கு தெரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கண்ணுக்கு தெரியல. ஆனால் அந்த ஃபிசிக்ஸு எல்லாம் வந்து முதிர்ச்சி அடைந்த பிறகு நம்ம வந்து ஒரு மாலிகுலை வேறு ஒரு மாலிகுலை மாற்றுற தன்மைக்கு நம்ம வந்து இன்றைக்கி உயர்ந்து நிற்கிறோம். சரியா? இப்போது இந்த மாலிகுலோட இந்த மாலிகுலை இந்த அளவு சேர்த்தோன்னா இன்னொரு மாலிகுல் உருவாகுது அப்படின்றத சொல்கிறோம். அதுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, அந்த பாண்டிங், கார்பன்னு அதெல்லாம் இன்றைக்கி கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த பூமியோடைய சவுண்டையே வந்து நம்ம காதுக்கு கேட்குறதில்ல, ஆனால் அந்த சவுண்டையும் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த பிரபஞ்சங்களை வந்து இன்றைக்கி கண்கூடாக பார்க்குற அளவுக்கு அந்த டெலஸ்கோப்பு அது இது வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏற்கனவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் நம்மளால் வந்து அதை உணர முடியலை. ஸோ உங்களுடைய அறிவியல் ஆராய்ச்சி அறிவும் திறன் அதிகமாக அதிகமாக இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. சரியா? ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்முடைய வாழ்க்கை முறை. எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க, நான் நினச்சது, நான் முடித்தது, நான் என்னுடைய உழைப்பால் வந்தது, இவை எல்லாமே வந்து அதுதான் வந்து என் வாழ்க்கையினுடைய சக்ஸஸாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கணக்கீடு சும்மா எடுத்துக்கோங்களேன். ஒரு 100 இன்சிடெண்ட்டு, இந்த 100 இன்சிடெண்ட் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு நடக்கணும். சரியா? இப்போ இந்த 100 இன்சிடெண்ட்டு வந்து நடக்கணுன்றதில் வந்து நீங்கள் திங்க் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 15 இன்சிடெண்ட் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி நடந்துச்சு. மீதி ஒரு 20 இன்சிடெண்ட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கலை. இன்னும் ஒரு 10 இன்சிடெண்ட் வந்து நடக்கும், நடக்காத மாதிரி ஒரு மிட்வேல நின்றுக்குச்சு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 100 இன்சிடெண்ட்டில் வந்து ஒரு நடக்குது அப்படின்றத வந்து அந்த ஏதும் இல்லாத தன்மையாக இருக்கின்ற, இப்போ நம்ம வந்து என்ன நடக்கிறோம்,
இறைவன் தான் நம்மளை வந்து வழி நடத்துகிறார் ஒவ்வொரு நாளும் அப்படின்றத ஒரு பேர் கொடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துருக்குறோம் வச்சுக்கோங்க. அந்த இயற்கை தான் நம்ம வழி நடத்துதுன்றதை வந்து மற்றவங்கெல்லாம் கூட சொல்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு 24 மணி நேரமும் அந்த 100 இன்சிடெண்ட் நீங்கள் நினைத்திருந்தாலும் நினைக்காவிட்டாலும் நடந்தே தீரும், நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்படின்றது தான் உண்மை. அதில் உங்களுடைய நினைப்பும் அந்த ஏற்கனவே நடக்கணுன்ற ஒரு அந்த 100 இன்சிடெண்ட்டும் கோயின்சைடு ஆகும்போது அந்த ஒரு 15% நீங்கள் நினச்சா மாதிரி நடந்துருச்சு. மீதி இருக்கிற 75% நீங்கள் நினச்சா மாதிரி நடக்கலைன்றது தான் உண்மை. நான் வந்து ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லாமல் இப்போ நான் வந்து ஒரு உலகியல் ரீதியாக இருக்கின்ற விஷயத்தை நான் வந்து அதை கொண்டு ஆன்மீகத்துக்குள்ளே போகிறதுக்காக சொல்ல வரேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விதியின்படி ஒரு 24 ஹவர்ஸும் உங்களுக்கான விதிக்கப்பட்ட விதியின்படி இந்த வாழ்க்கை மூவ் ஆகிட்டுருக்குது. அதில் நம்ம மூவ் ஆகிட்டுருக்குறோம் அப்படின்றத நல்லா புரிஞ்சிக்க முடியும். அப்போ நீங்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே அங்கே வந்து நடந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நடக்கலை. சரியா? அப்போது இங்கே நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் எது நடந்தே தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினச்சது வந்து நடந்தே தீராது. 100% நடக்கும்ன்றது கேரண்டி கிடையாது. ஆனால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அந்த 100 இன்சிடெண்ட் அந்த 24 ஹவர்ஸில் உங்களுக்கு நடக்கணுன்ற விதி இருந்தால் அந்த 100 இன்சிடெண்ட் கட்டாயமாக நடந்துடுறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அது நடந்து முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு அந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் அதை வந்து ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், இன்றைக்கி என்னென்னலாம் நிகழ்வுகள் நடந்தது, அதில் நான் எதிர்பார்த்த நிகழ்வுகள் என்ன, நான் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் என்னன்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே கணக்கு தெரிஞ்சிடும். அப்போது ஏற்கனவே நடக்கின்ற விதி என்பது தான் 100% ஒர்க் அவுட் ஆகி போயின்னு இருக்குது. அதில் ஃப்ளூக்கில் நம்ம ஒரு 15 நினச்சோன்னா அந்த 15 வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துருக்குது. மீதி இருக்கிற 75% நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு வந்து ஈக்கிவோக்கல் ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, ஒருவர் பிறந்ததிலிருந்து அவர் இறக்கின்ற வரை அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம வந்து ஈஸியாக அதில் புரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் என்ன ஒரு காமெடி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழைய கால படத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாகேஷ் காமெடின்னு நினைக்கிறேன், நாகேஷா அது பாலையவா அது மாதிரி தெரியல, அவங்க வந்து ட்ரெயினில் வந்து ஒருத்தர் போகிறதாகவும் அதில் ட்ரெயினில் போகிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த மூட்டை முடிச்செல்லாம் தலைமையிலே வச்சுக்கிறார். மூட்டை முடிச்சு தலையிலே வச்சுக்கிறாரு, ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துன்னு இருக்கிறார். இப்போ ட்ரெயின் போயிட்டே இருக்குது, அவர் மூட்டை முடிச்செல்லாம் தலையில் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, ஏன்ப்பா தலையில் மூட்டையை வச்சுங்கிற, இறக்கி வைக்கலாமே அப்படின் போது அவர் சொல்கிறார், இல்லை இல்லை இது எனக்கு சொந்தமான மூட்டை, இதை வந்து நான் கீழெலாம் வைக்க மாட்டேன், அப்புறம் யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நினைப்பில் அவர் சொல்கிறார். அப்போ நீ தைரியமாக பக்கத்தில் வைப்பா, எதுவும் வந்து தொலைஞ்சிடாத அப்படின்றத வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அவர் வந்து அந்த மூட்டையை இறக்கி வைக்கிறாரு, பக்கத்தில் வச்சு பத்திரமா கையில் பிடிச்சிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இந்த ட்ரெயின்ன்றது வந்து ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் எங்கே போகுது அப்படின்றத நமக்கு தெரியாத ஒரு ட்ரெயினில் தான் நம்ம இப்போ உட்கார்ந்துட்ருக்குறோம். இந்த ட்ரெயின் எதுவரை உங்களை கொண்டு போகணுமோ அதுவரை அது கொண்டு போகும், அதுக்கப்புறம் அது இறக்கி விட்டுரும்.
அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் புது புது பயணிகள் ஏறுவாங்க, புது புது பயணிகள் இறங்கிடுவாங்க. சரியா? ஏறினவங்களும் இறங்கிடுவாங்க, இறங்குனவங்க ஏறுவாங்க, இறங்குனவங்க வந்து எங்கே போனாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தருடைய கூட வந்து ட்ராவலிங் இருக்காது. எல்லாரும் ஒரு காலத்தில் உங்களை விட்டு போவதும் புது உறவுகள் வருவதும் இப்படி வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி புது விதமான அசட்ஸு, புது விதமான மூவபிள் அசட்ஸு இதெல்லாமும் வந்து போயின்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 2 வருஷம் கழித்து அப்போ அது 1,00,000 கிலோமீட்டர் ஓடிச்சுப்பா, ஓட்டி தேய்ச்சிட்டேன், உடனே அதை விற்றுடலாம் அப்படின்னு விற்றுப்படுறீங்க. அது விற்ற பிறகு இன்னொரு ஓனர்கிட்ட போய் அவர்கிட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்குது. ஸோ உங்களோட ட்ராவல் பண்ண 2 வருஷம் அந்த காரு அதுக்கப்புறமேட்டா வேற ஒருத்தரோட ட்ராவல் பண்ணுது. அது மாதிரி அதனுடைய எண்டு வாழ்க்கையே அது போயின்னு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு புது கார் வந்து வாங்கிடுறீங்க, அந்த காரில் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து வருவதும் போவதும் எல்லாமே வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயமா நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எதை நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது கட்டாயமாக போகணுன்னு இருந்தால் போயிடுது. எது நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது வரணும்னு இருந்தால் அது வந்து கட்டாயமாக வந்துடுது. இதை யாராலையும் அவாய்ட் பண்ண முடியல. நீ என்ன தான் வந்து ஜாக்கிரதையாக இருந்தாலும், உன்னை சுற்றி எவ்வளோ பெரிய பாதுகாப்பு வளையங்களை போட்டிருந்தாலும் அதையும் தாண்டி அது நடந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரியா? அப்போது இயற்கையோடு இணைதல் அப்படின்ற விஷயங்களை மறுபடியும் வந்து பார்ப்போம். அப்போ இயற்கையோடு இணைதல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயற்கை என்றது வந்து உங்களை வழி நடத்தி போயிட்டுருக்குது. இந்த ஏதுமில்லா தன்மையானது வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியறது கிடையாது, உங்களை வழி நடத்திக்கிட்டு போகுது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். இது ஒரு யதார்த்தமான உண்மையை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது எல்லாருக்குமே நடக்கக்கூடியது, எல்லாருமே புரிஞ்சிக்கக்கூடியது. இதுக்குன்னு தனியாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்மீக ஞானம்லாம் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நம்முடைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீ கம்முன்னு இருந்தால் கூட அது பாட்டு உங்களை என்ன சொல்கிறது, இந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அந்த டாம் வந்து அந்த ஜெர்ரியை துரத்திக்கிட்டே போகும். அப்போ என்ன பண்ணுன்னா அது ஒரு வண்டி மேலே டபக்குன்னு ஏறி உட்கார, அப்புறம் பார்த்தா அந்த வண்டி கண்ணா முன்னான்னு ஓடும். அது பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் எதுன்னே தெரியாது, எங்கே வேணாலும் குச்சி வண்டி போகும். அதுக்கு தகுந்த மாதிரி இது டங்குன்னு அடிபட்டுக்கிட்டு உருண்டுக்கிட்டு ஓடுறத நீங்கள் பார்த்து சிரிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் விஷயங்களும் நடந்துக்கிட்டே இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நினைத்து பார்த்தாலும் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் அந்த 24 மணி நேரத்திற்கான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்குது. அதை நிறுத்த முடியல. அது என்ன நீங்கள் வந்து நிறுத்தி பார்த்தாலும் அதை நிறுத்த முடியலன்றது தான் உண்மையாக இருக்குது. அப்போது இதுதான் இயற்கை என்ப ஒன்று. இந்த இயற்கை என்பது வந்து எதிலிருந்தும் வரல. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு நம்முடைய அறிவுக்கு தெரியலன்னு கூட வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது வந்து நிற்குது அப்படின்னா இந்த பொருள் தன்மைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு பார்த்திங்கன்னா ஏதுமற்ற ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மையில் இருக்கிறதுக்கு பேர் அது என்ன சொல்லுவோன்னா பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதி பசு பாசம். ஸோ இந்த பாசம் என்றால் என்னென்னா உலகியல் இயக்கம். இந்த பூமி தன்னால் எப்படி இயங்கிட்டு வருது, இங்கே பூமியெல்லாம் இயங்கிறத நீங்கள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹாரிசான்டலாக தான் சுற்றுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இப்போ ஏன் ஹாரிசான்டலாக சுற்றணும்? இப்போ பூமி வந்து சூரியனை நோக்கி ஒரு ஹாரிசான்டல் சர்க்கிளில் தான் சுற்றுது. சர்க்கிள்ன்றது வந்து ஒரு முட்டை வடிவத்தில் சுற்றுது. ஒரு பக்கம் சூரியனுக்கு கிட்டக்காகவும் ஒரு பக்கம் சூரியனுக்கு தூரமாகவும் சுற்றுற மாதிரி நம்முடைய சயின்ஸ் எல்லாம் சொல்லுது. ஏன் இந்த சூரியனை மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் சுற்ற மாட்டேங்குது?
எந்த ஒரு கோள்களும் அந்த மாதிரி சுற்றவே இல்லை. எல்லா கோள்களும் ஒரே ஹாரிசான்டலில் காட்டியிருக்காங்களே. இப்போ இந்த சூரிய குடும்பத்தில் தான் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே அப்படி தானே காட்டுறாங்க. இப்போ பூமியை சுற்றி வருகின்ற நிலவு கூட எப்படி வருது? அதுவுமே உங்களுடைய ஹாரிசான்டலில் தானே சுற்றி வருது. அது ஏன் மேலேருந்து கீழே வரக்கூடாது, கீழேருந்து மேலே போய் சுற்றக்கூடாது? அப்போ இதெல்லாம் இயற்கையோட ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஆக்டிவிட்டீஸ். இதை இயற்கை அப்படின்னு சொல்கிற இது யார் அப்படின்னா, அவர் தான் இந்த உலகத்தினுடைய முதலாளி, அவர் தான் கிரியேட்டர். அவர் தான் ஒரு என்ன சொல்கிறதுனா, இந்த உலகம் இப்படித்தான் இயங்க வேண்டும், இப்படித்தான் ஒரு விஷயங்களும் இயங்க வேண்டும், இந்தந்த நேரத்தில் இந்தந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் அப்படின்றத மொத்தமாக அதில் அவருடைய கண்ட்ரோலில் தான் இந்த உலகம் என்பது இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நாம் சிந்திக்கிறது நடக்குதா, இல்லை அந்த இயற்கையை சிந்திக்கிறது நடக்குதா? அந்த ஏதும் இல்லாத தன்மைன்னு சொல்லக்கூடிய ஒன்று வழி நடத்துதலில் அது 100% நடக்குதா? இதை நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு உங்களுடைய சிந்தனையை விட்டுவிட்டு இயற்கை எது நடத்தி கொண்டு செல்கின்றதோ, அதாவது ஏதுமில்லாத தன்மையான அந்த ஒன்று எப்படி உலகத்தையும் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களையும் எப்படி இழுத்துன்னு போதோ, அதே மாதிரி நம்ம அந்த அந்த என்ன சொல்கிறது, இந்த ஓடம் எப்படி போகும்? தண்ணி அச்சும் போகிற வேகத்தில் அந்த ஓடம் விட்டாங்கன்னா தண்ணியோடைய வேகத்தோடு சேர்ந்து தான் போகும். தண்ணியை எதிர்த்து போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ தண்ணியை எதிர்த்து போகிறதே கஷ்டம் அப்படின்னா, தண்ணி என்பதும் ஒரு உருவான பொருள். ஒரு உருவான பொருளை எதிர்த்து நம்ம ட்ரை பண்ணுறதே கஷ்டம்னும் போது, இயற்கை என்ற ஒன்று உருவான பொருள் இல்லை. அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆதின்னு சொல்லக்கூடிய ஏதுமற்ற நிலையில் இருக்கின்ற ஒன்று எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம். அந்த பவர்ஃபுல்லானது எவ்வளோ விஷயங்களை தோற்றுவிச்சிருக்குது, எவ்வளோ நுணுக்கமாக நடக்குதுன்னு பார்த்துங்க. நம்ம உடம்புலே எவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது நம்ம ஏன் அறியாமல். நம்ம இந்த உடம்பை தான் பார்க்குறோமே ஒழிய, உடம்புல ஒரு செல்லுன்னு இருக்குது, அந்த செல்லுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியுதா? அப்போ அது யார் மானிட்டர் பண்ணுறாங்க? அந்த செல்லினுடைய மொத்த ஆக்டிவிட்டி தான் இந்த உடம்பினுடைய ஆக்டிவிட்டியாக இருக்குது. அப்போ மொத்த உடம்பினுடைய ஆக்டிவிட்டியை எப்படி கண்ட்ரோல் ஆகுது? அப்போ அதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுதான்னு கேட்டிங்கன்னா, அது தெரிஞ்சிக்க முடியல. அதனுடைய கண்ட்ரோல் பவரும் நம்மக்கிட்ட இல்லை. இப்போ இருதயம் துடிக்குது அப்படின்னா, இருதயத்தை நம்ம பார்த்தது இல்லை. அது எப்படி துடிக்குது, ஏன் துடிக்குது, நம்ம தூங்கி நின்றா துடிக்குது, நடந்தால் துடிக்குது, வேகமாக ஓடினாலும் துடிக்குது, துடிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனுடைய ரிதம் என்பது ஆட்டோமேட்டிசம்னு சொல்கிறது. எல்லாமே என்னென்னா என்ன சொல்லிடுறாங்கன்னா, தானாக நடக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப சுலபமாக யூஸ் பண்ணிடுறாங்க. தானாக உருவாகியது, இதெல்லாம் யாரெல்லாம் உருவாக்கலை, தானாக உருவாயிடுச்சு இப்படின்னு ஒரு ஆன்சரை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா எல்லாமே தானாக உருவாயிடுச்சு அப்படின்னா, அது அப்போ அந்த தானாக உருவானது எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு மூலம் வேண்டுமா இல்லையா? அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணுமா இல்லையா? எல்லாத்தையுமே தானாகன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இந்த தானாகன்றதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கின்றது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நிலையில் இருந்து தான் இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்ட போது, எப்படி இருந்தாலும் நம்ம ட்ரெயினில் ஏறிட்டோம், வாழ்க்கை என்ற ட்ரெயினில் ஏறிட்டோம். அந்த ட்ரெயின் எப்படியெல்லாம் நம்மளை கூட்டும் போதோ அப்படியெல்லாம் நம்ம போய்த்தான் ஆகணும். ட்ரெயின்லேருந்து நீ குதிச்சேன்னா அடிப்படும், செத்து போயிடுவோம். ஸோ இந்த வாழ்க்கையை விட்டு விலகி ஓடணும்னு முடியவே முடியாது. அப்போ நம்ம
நினைக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நினைப்பது வந்து அது நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நாம் நினைக்கிறது நடக்காமல் போகும்போது துக்கமாயிடுது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இப்படி மாறி மாறி எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ எதுக்கு நம்ம வீணை நினச்சிக்கிட்டே இருக்கணும்? வாழ்க்கை எப்படி இழுக்குதோ அந்த வழியில் நம்ம போகிறது. அது வந்து தன்முனைப்பு இல்லாத ஒரு விஷயமா நீங்கள் சொல்கிறீங்க. நம்முடைய முயற்சி திருவினையாக்கும்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்கிறது நியாயம்தான். இருந்தாலும் நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் முயற்சி செய்வதை கைவிட வேண்டியதில்லை. அந்த முயற்சி செய்கிறீங்க பார்த்தீங்களா, அது கூட உங்களுடைய விதிக்கப்பட்ட விதியின்படி தான் நீங்கள் முயற்சியே செய்கிறீங்க. இல்லைன்னா அந்த முயற்சி கூட நீங்கள் செய்ய மாட்டீங்க. சரியா? அப்போ ஏன் இந்த நினைப்புகள் வருதுன்னா, அதுவுமே ஒரு நினைப்பு வந்து ஒரு விதிப்படி தான் உங்களுக்கு அந்த நினைப்புகள் வருது. இந்த விஷயங்களை இன்றைக்கி செய்யணுன்றது கூட உங்களுடைய நினைப்பு தான். அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகணும், இவ்வளோ பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடாது, இவ்வளோ பர்சன்டேஜ் புதுசாக வரணும், இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எல்லாமே கால்குலேட்டடாக நடந்துக்கிட்டு இருக்குதுன்றத நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து உங்களுடைய வாழ்நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இதை புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மனித சமுதாயம் என்பது வந்து ஒரு 50-60% மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த கவலையோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. சரியா? அந்த கவலையை துறப்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் எதையோ ஒன்றத்தை நினைக்க போய் அந்த நினைப்பது அது நடக்காமல் போகிறதுனால உங்களுக்கு கவலை உருவாகுது. நான் தோல்வியுற்றேன் அப்படின்ட்டு. நீங்கள் எதையுமே யோசிக்காமல் இன்றைக்கு என்னென்னலாம் நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த கவலை அப்படின்றது வந்து ஒரு 50-60% குறைச்சிக்கலாம். அப்போ நான் போட்டில் சும்மா உட்காந்துருந்தால் மட்டும் அந்த போட்டு என்னை கரெக்டாக இட்டு போய் விட்டுருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அது எந்த ஊருக்கு போதோ அந்த இடத்துக்கு தான் அது கொண்டு போய் விடும். நீங்கள் நினச்ச ஊருக்கெல்லாம் போகாது. அப்போ வாழ்க்கைன்றது வந்து கஷ்டமாக இருக்காது, இது வந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சிங்கன்னா அதுவும் நடக்காது. கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அது இஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே ஒரு சமமாக பாவிச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்முடைய செயலால் நடப்பது அல்ல. இது வந்து அந்த ஏதுமில்லா தன்மையை டிசைட் பண்ணி நம்மளை இழுத்துட்டு போகிற விஷயம்ன்றதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு பழகலாம். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் வந்து ரொம்ப வாயில் வடை சுட்டுட்ருக்கிறேன். ஆனால் இதை அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஆனாலும் என்னென்னா வேறு வழி இல்லை. இதில் வந்து நம்முடைய உடம்பினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்காகவும் நம்முடைய மன அமைதியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் இது வந்து எல்லாம் இறை செயல் அப்படின்ற ஒரு விஷயத்தோட, அந்த ஏதுமற்ற செயல் அப்படின்ற ஒரு விஷயத்தோட நம்ம வந்து அமைதியாக போகணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்பது அர்த்தமாகும். இப்போ இதில் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுடைய வழி என்னத்தை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கண்ணதாசனுடைய அருமையான பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாடல் வந்து ஒரு காதல் பாடலாக தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அது வந்து என்னென்னா இந்த இயற்கையினுடைய அம்சத்தை அதை குறிக்கிற பாடலாக இருக்குது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும், இரவோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் அப்படின்றத வந்து இந்த சிவாஜி நடித்த அந்த படத்தில் வந்து இந்த பாட்டு வரும். இதை கண்ணதாசன் எழுதியிருப்பார். அப்போ நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை தான் என் வாயிலேருந்து வரணும். சரியா? அப்போ நான் என்ன பேசுனேன்றதை வந்து நீ நிறைவேற்றி வைக்கணும். அப்போ நீ வேறு நான் வேறு இல்லாது ஒன்றோடு ஒன்றாக நம்ம இணைந்து இருக்க வேண்டும்.
இப்படி நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது தான் இயற்கை உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பை காட்டிக்கிட்டே போகும். அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத அது காட்டிக்கிட்டு போகும். அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே என்ன ஆகுன்னா, அது இறைநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கைன்னு சொல்லக்கூடிய ஏதுமற்ற தன்மையாக இருக்கின்ற ஒன்றாக இருக்குது பார்த்தீங்களா. அது என்ன டிசைட் பண்ணுதோ அதை தான் நீங்கள் பேசுவீங்க. அதை தவிர வேறு எதையுமே உங்களுடைய சொந்த செட்டிங்ஸு, சொந்த டிசிஷனு, சொந்தமாக வந்து இருக்கிற ஐடியாஸு நீங்கள் பேச மாட்டீங்க. அந்த நிலை வந்து ஒரு ஞானத்தினுடைய உச்சக்கட்ட நிலையாக போயின்னு இருக்கும். ஸோ இது வந்து இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் இது. சரியா? இந்த பாடலுடைய வரிகள் வந்து இவ்வளோ பெரிய ஆழமான ஒரு ஞானத்தை வந்து கொடுக்குது. நம்ம வந்து எப்பயுமே அந்த விஷயத்தை நம்ம வந்து ஏற்றுக்கிறது இல்லை. அது எப்படிங்க, நான் 8 மணி நேரம் உழைச்சா தானேங்க எனக்கு இந்த சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இப்போ நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க, 8 மணி நேரம் உங்களை வேலை கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு நல்ல சம்பளமாக ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. சரியா? இதே படிப்பை படித்து இதே தகுதியுடைய இன்னைக்கு வேலை இல்லாத இருக்கின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சா அவங்களுடைய திறமையை காட்டுவாங்க. அவங்களால இப்போ அந்த 2 லட்ச ரூபாயை சம்பாதிக்க முடியல. உங்களுக்கு ஈக்குவலாக அவங்களும் படிச்சிருக்காங்க, உங்களுக்கு ஈக்குவலாக அவங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் எக்ஸாமே வைக்கலை, அங்கே புதுசாக வேலை வாய்ப்பு உருவாகலை, அதனால் அவங்களுடைய திறமை வெளிப்படலை. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த திறமை வந்துச்சுன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு இந்த எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ண வச்சு அதில் ஒரு வேலையில் உட்கார வச்சு இந்த வேலையில் இருக்கின்ற ஒன்றை வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு 8 மணி நேரம் வேலையை நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக உங்களுக்கு ஒரு 60 வயசு வரைக்கும் ஒரு ஃபிக்ஸடாக கொடுத்துருக்குறாங்கன்னும் போது உங்களுடைய எதிர்காலம் அப்படி ஒரு சந்தோஷமாக ஓடுது. 2 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிக்கிறீங்க, அப்படி ஓடுறீங்க. ஆனால் இதே திறமையுள்ள அந்த நம்முடைய சகோதரர்கள் வந்து வீதியில் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறது, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், ஏன்னா படித்த படிப்புக்கான தகுதியான வேலை கிடைக்கல. இப்போ படிப்புன்றது ஒரு வியாபாரமாகி போச்சு, எல்லாமே கமர்ஷியல் ஆகிடுச்சுன்ற போது இதுக்கெல்லாம் என்னென்னா மேடை கிடைத்தால் மட்டுமே நீ ஆட முடியும். நீ எவ்வளோ பெரிய வித்தக்காரனாக இருந்தாலும் மேடை கொடுத்தா தான் நீ அதில் ஆட முடியும். அது கூட என்னென்னா நீ ஆடுறத பார்க்குறதுக்கு ஆள் இருக்கணும், ஆடியன்ஸ் இருந்து கை தட்டினா தான் உனக்கு உன்னுடைய திறமைகள் மதிக்கப்படும். அது வரைக்கும் உனக்கு திறமைகள் எதுவாக இருந்தாலும் அது உனக்குள்ளே தான் இருக்குமே வழி அதை வந்து வெளிப்படுத்த முடியாது. அப்போ இந்த மேடை, இந்த ஆடியன்ஸு, இந்த கைத்தட்டல் இதெல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கறது வந்து அந்த இறை நிலைன்னு சொல்லக்கூடிய ஏதுமற்ற இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த ஒன்று இதையெல்லாம் உருவாக்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு விதி இருந்தால் அது நடக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது கடவுள் நம்ம பேர் வச்சுருக்கிறோம், அப்போ இயற்கைன்னு ஒரு பேர் வச்சுருக்கோம், அப்புறம் வந்து உங்களுடைய ஏதுமில்லா தன்மைன்னு ஒரு பேர் வச்சுருக்கிறோம். எல்லாமே வந்து வெறும் படைப்புக்காக மட்டுமே அது வந்து செய்யலை. இதை வந்து ஒரு நண்பர் ஊடகத்தில் வந்து அவர் ஒரு வெளிநாட்டவர் சொன்னதாகவும், கடவுள் என்பவர் வந்து வெறும் என்ன சொல்கிறது, இந்த உலகத்தை படைத்தலுக்காக மட்டும்தான் இருக்கிறாரு, அவர் வந்து வாழ்க்கைக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி அதில் வந்து சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே புரிஞ்சுக்கிங்க, உங்களுடைய வாழ்க்கையுமே அவர் கையில் தான் இருக்குதுன்றதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் அழித்தல் காத்தல் உருவாக்கல் எல்லா விஷயங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டுருக்குதுன்றதை அவங்கெல்லாம் புரிஞ்சிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. அப்படின்னா உன்னுடைய எண்ணங்களை நிறுத்திவிட்டு இயற்கை என்ன காட்டுதோ
அந்த வழியில் நீங்கள் சும்மா இருந்தீங்கனாலே போய்டும், அது பாட்டு அது இழுத்துன்னு போகும். அப்படி போகிறது தான் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. நீங்கள் காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற இலத்தழையெல்லாம் தின்னுட்டு அடுப்பே பற்ற வைக்காமல் அப்படியே வந்து வெறுமனை தின்றது, இதெல்லாம் வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்தல் அல்ல என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி அன்பர்களே. இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம். சரியா?